நல்லதே நடக்கும் போம் நம சிவாயும் எல்லாம் வல்ல ஸ்ரீ பாராகியம்மன் திருடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் சிம்ம ராசியில் பிறந்த நண்பர்களே, கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த புத்தியை தீட்டினால் புதையல் உங்களுக்கு கொடுக்க போகும் குரு பகவான். நடக்கப் போகின்ற குரு பயிற்சியால் நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய யானை தவத்திற்கு கிடைக்கப் போகும் குபேர லாபம். ஆமாங்க, லாபஸ்தானத்தில் அமரக்கூடிய குரு பயிற்சியினுடைய பலன்களை இன்றைய பதிவுல பத்தி பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு சனிப்பயிற்சி பலன்களை பதிவிட்டு பார்க்காதவங்க சேனலை பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்திலேயே ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தவறாம செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்படிதான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். சிம்ம ராசியில் பிறந்த நண்பர்களே, குரு பகவான் எங்க இருக்கிறார்? இப்போ ரிஷபராசியில இருக்கிறார். மே மாதம் 14ஆம் தேதி அதிகாலை 2:30 மணிக்கு அவர் பேரிச்சடைஞ்சு மிதுன ராசிக்கு வரப்போறார். சிம்ம ராசியான உங்களுக்கு 11ஆம் வீடு லாபஸ்தானத்தில் மிதுனத்தில் வந்து அமரக்கூடிய குரு லாப குருவாக உங்களுக்கு இருக்க போகிறார். உங்களுடைய சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் 5ஆம் வீடான தனுசுக்கும் 8ஆம் வீடான மீனத்துக்கும் இந்த குருபான் அதிபதி. 5க்கும் 8க்கும் உரியவன் இப்போ லாபஸ்தானத்தில். ஸோ என்னென்ன நன்மைகள் நடைபெற போகுது அப்படின்றத டீட்டெயிலா விரிவா நம்ம விளக்கமா பார்த்துருவோம். ஸோ 5ஆம் வீடுன்றது காதலை குறிப்பது, கல்யாணத்தை குறிப்பது, மேலும் முக்கியமா குழந்தை பாக்கியத்தை குறிப்பது. அப்போ சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு காதல் கல்யாணம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு அதிகம். அதே போல உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு திருமணம் நடக்கும்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த திருமணமானது நடந்தேறும். அதே போல் குறிப்பிட்டு பிள்ளைகள் இல்லாத சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு அந்த பிள்ளை பாக்கியத்தை இந்த குருபான் உங்களுக்காக கொடுக்க போறாரு இந்த வருஷம் குரு பயிற்சியால். பிள்ளைகளால ஒரு லாபம் பெற போறீங்க. பிள்ளைகளுக்கு ஒரு வேலை தொழில் அமையல, அதனால வீட்டில் கொஞ்சம் பொருளாதார கஷ்டம், பண கஷ்டம், அந்த கஷ்டமானது தீரும். சரிங்களா? காதலால் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனை சரியாகும். தெய்வ வழிபாடுகள், தெய்வத்தினுடைய அனுகிரகங்களை இந்த முறை நீங்க பெற போறீங்க சிம்மராசிக்காரங்க. நீங்க செய்யக்கூடிய சிறிய வேண்டுதல், சிறிய பரிகாரம் கூட பெரிய அளவு உங்களுக்கு நன்மையே கொடுக்கும். ஓகேங்களா? அடுத்தபடியா இன்னொரு பக்கம் 8ஆம் வீடு மீனம். அந்த 8ஆம் வீட்டுக்கு அதிபதியும் குரு பகவான், அவர் லாபஸ்தானத்தை அமர்றாரு. 8ஆம் வீடுங்கிறது வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் பிரச்சனையை கொடுக்கக்கூடியது. அப்போ சிம்மராசிக்காரங்க இது நாள் வரையில் ஒரு போராட்டம், சில விஷயத்துக்காக பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க, சில விஷயத்துக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீங்க, சில விஷயத்திற்காக வம்பு வழக்கு பிரச்சனையை சந்தித்து கொண்டிருப்பீர்கள். அப்படிப்பட்ட அந்த விஷயங்கள் ஒரு முடிவுக்கு வந்து அதனால் நீங்கள் லாபம் பெறுவீங்க. அது சொத்து தகராறு இருக்கலாம், வாழ்க்கை துணையோட ஒரு சண்டை சச்சரவா இருக்கலாம், இப்படி வேற எந்த விதமான வம்பு வழக்கு பிரச்சனையா இருந்தாலும், கோர்ட்டு கேஸ் பிரச்சனையா இருந்தாலும் அது முடிவுக்கு வந்து அதனாலேயே நீங்கள் லாபம் பெற போறீங்க இந்த வருடம் குரு பயிற்சியால். ஸோ இது கண்டிப்பா நடக்க போகுது. சரி, இந்த ஒரு நேரத்துல ராகு கேது பயிற்சிகள் நடைபெறுது. கேதுபான் குறிப்பிட்டு கன்னி ராசியை விட்டு விலகி உங்க ராசிக்கு சிம்ம ராசிக்கு வந்து அமர்றாரு. திருக்கணிதப்படி மே மாதம் 18ஆம் தேதி. 14ஆம் தேதி குரு பயிற்சினா 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி. ஸோ ஜென்மத்துக்கு கேது பகவான் வந்து அமர்கிறார். ஸோ ராசியில் கேது வந்து அமர்ந்தார். ஞானக்காரகன் மோட்சக்காரகன் இந்த கேது பகவான். அப்போ ஞானத்திலும் புத்தியிலும் கொஞ்சம் தெளிவு இருக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்கு. நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியமா இருக்குது. வேகத்தை விட விவேகத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்படி இருந்தா என்னங்க கிடைக்கும் அப்படின்னா லாபம் கிடைக்கும். குருவால் நடக்கக்கூடிய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். யானை தவம்னு சொன்னேன். ஸோ யானை நின்றுகிட்டே தூங்கக்கூடிய விலங்குகள்ல ஒன்று. அந்த மாதிரி சிம்ம ராசிக்காரர்கள் நீங்கள் பொறுமையை கையாளுகின்ற பொழுது, நீங்கள் விவேகத்தை கையாளுகின்ற பொழுது மிகப்பெரிய லாபம், மிகப்பெரிய காரிய சித்தி உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெற போகுது. இந்த ஜென்மத்துல கேது, லாபத்துல குரு இருந்தா அரசாங்க வழியில சில லாபத்தை நீங்க பெற முடியும். அரசாங்க வழியில ஒரு வேலை வாய்ப்பை பெற முடியும். அரசாங்க வழியில ஒரு லோன் பெற முடியும். மிகப்பெரிய பதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுடைய பொறுமையாலும் நீங்கள் செய்த விடாமுயற்சியாலும் அந்த பெரிய பெரிய பதவிகள் உங்களை தேடி வரும். சில பேருக்கு வெளிநாடு யோக வாய்ப்புகள் கிடைக்கும். சில பேருக்கு மறைமுகமான அதிகாரத்தில் அமரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சில பேருக்கு இந்த இல்லீகல் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இது எல்லாம் ஜென்மத்தில் அமரக்கூடிய கேதுவாலும் குருவாலும் கிடைக்க போகுது. ஸோ நீங்க செய்ய வேண்டியது பொறுமையோடு காத்து கொண்டிருந்தால் நிச்சயம் புதையல் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும், அதிகார பதவிகள் கிடைக்கும், பெரிய ஒரு லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் அல்லது வேலை உங்களுக்கு அமையும். ஸோ கவனத்தோட நீங்க இருந்துக்குங்க, கண்டிப்பா உங்களுக்கு இந்த பலன் கிடைக்கும். குரு பகவான் இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடத்துக்கு பலனை அள்ளி கொடுப்பாரு. குரு பார்க்க கோடி நன்மை நடக்குன்னு சொல்லுவாங்க. குருவுக்கு 5, 7, 9 பார்வைகள் உண்டு. 5ஆம் பார்வையாக துலாமை பார்க்கிறாரு. உங்களுடைய சிம்மத்திற்கு அது 3ஆம் வீடு. 3ஆம் வீடுனா வெற்றி ஸ்தானம். எல்லா காரியத்திலும், எடுத்த காரியத்திலும் வெற்றி நிச்சயம் உண்டு. இதுவரை கிடைக்காத வெற்றி வாய்ப்பு இனிமேல் கிடைக்கும். சில பேருக்கு இடம் மாறணும், டிரான்ஸ்ஃபர் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அந்த இடமாற்றம் இப்பொழுது கிடைக்கும்.
வீடு மாற்றணும், இல்லை வேற ஒரு ஊருக்கு நம்ம இடம் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த இடமாற்றம் உங்களுக்கு ஏற்றபடி உங்கள் விருப்பப்படி அது நடக்கும். சிற்றின்ப சுகங்கள் கிடைக்கும். தாம்பத்திய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும். அதே போல தகவல், உங்களை பற்றின பொய்யான தகவல், புரளி, வீண் வதந்தி, இப்படி உங்கள் மீது இருந்த அந்த பழி அவச்சொல் நீங்கும். அடுத்தபடியா அந்த டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து துறையில் இருக்கீங்க அப்படின்னா அதுல ஒரு நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். அடுத்தபடியா இந்த குருவானுடைய 7ஆம் பார்வை என்பது தனுசுல பதிவு, உங்களுடைய சிம்மத்திற்கு அது 5ஆம் வீடு. ஸோ காதல், பிள்ளைகள் மற்றும் உயர்கல்வி, இந்த 3 விஷயத்துல நன்மைகள் நடக்கும். எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு கலையை நீங்க கத்துவீங்க. அதே நேரத்துல சிம்மராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய அளவு ஒரு படிக்கின்ற ஒரு யோகம் அல்லது படிப்பினால் ஒரு யோகம், ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்றது கிடைக்க போகுதுங்க. சரிங்களா? பிள்ளைகள் வழியில ஒரு நன்மையும் காதல் வழியில ஒரு நன்மையும் கண்டிப்பா நடக்கும், கிடைக்கும். அடுத்தபடியா குருவனுடைய 9ஆம் பார்வை கும்ப ராசியில பதியுது. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், ராகு இது பிரிச்சு நடைபெற போகுது. உங்க ராசிக்கு கேது வர்றாரு. அதே போல 7ஆம் வீடான கும்ப ராசிக்கு ராகு வந்து அமர்ந்துருவாரு இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல. குரு பயிற்சி நடந்த ஒரு 4 நாள்ல திருக்கணிதப்படி மே 18ஆம் தேதி ராகு பகவான் மீனத்துல இருந்து கும்பத்துக்கு இடம் மாறிடுவார். அப்ப அந்த ராகுவை குரு பார்த்துருவார். ஸோ இது எங்க நிகழுது அப்படின்னா சிம்மத்திற்கு நேரடி 7ஆம் வீட்டுல நிகழுது. அப்போ வாழ்க்கை துணைக்கு சின்ன சின்ன சர்ஜரி ஆப்ரேஷன் பண்ணி அதுல இருந்து ரிலீவ் ஆவாங்க. பெரிய பெரிய நோய் பிரச்சனைல இருந்து சிறிய மருத்துவ முறைகள் மூலமா சரியாவார்கள். நீண்ட நாள் நோய் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். அதே போல இந்த ஒரு நேரத்துல கணவன் மனைவி வேலை அல்லது தொழில் நிமித்தமாக பிரிந்திருக்க வேண்டிய சூழல்கள் உருவாகும், அல்லது வேற ஏதும் காரணங்களா இருக்கலாம். ஆனா அது வந்து நல்ல விதமான ஒரு காரணமா தான் இருக்கும். வாழ்க்கை துணையிடமிருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு, ஷேர், பணம் அல்லது முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். சரிங்களா? ஸோ அதே போல நண்பர்கள், கூட்டு தொழில், ஸோ இதனால பெரிய அளவு லாபத்தை பார்க்க போகுது இந்த சிம்மராசிக்காரங்க. அதே போல உங்ககிட்ட சில பேர் பணம் வாங்கியிருக்கலாம், அல்லது உங்களுடைய பணம் ஷேர்னது அங்க இருக்கலாம். உங்களுக்கு அவர்கள் கொடுக்க வேண்டியது, அவர்களிடமிருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டியது இந்த தருணத்தில் கிடைக்கும். அப்போ நண்பர்களாலும் உறவுகளாலும் ஒரு லாபத்தை தாராளமான முறையில் சிம்மராசிக்காரர்கள் எதிர்பார்க்கலாம். அதுல தொழில நல்ல கஸ்டமர் வியாபாரம் உங்களுக்கு நல்லபடியா உங்களுக்கு நடக்கும். கஸ்டமருக்கு உங்களுடைய தொடர்புகள் அதிகமாகும். புதிய ஒரு கான்ட்ராக்ட் ஒப்பந்தம், நீண்ட நாட்களாக ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வேலை அல்லது தொழிலுக்குண்டான ரூட் கண்டிப்பா இந்த தருணத்துல உங்களுக்கு கிடைக்கப்போது எந்த சந்தேகம் இல்லை. ஸோ இனி வரக்கூடிய ஒரு 5 வருடங்கள் நிம்மதியான ஒரு வருமானத்தை பார்க்கக்கூடிய ஒரு தொழில் வேலையில நீங்க அமரப்போது உறுதி. அதே ராகு பகவான் கொடுப்பாரு. அந்த ராகுக்கு குரு பலன் கிடைக்குது, குரு பார்வை கிடைக்குது. ஸோ அதனால ஒரு லாபப்பணங்கள் உண்டு. அதே போல மூத்த சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிக்குங்க. அதே போல விட்டு விலகி சென்ற நண்பர்கள், ஸோ உறவுகள், அவர்கள் மீண்டும் வந்து உங்ககிட்ட தொடர்புக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு. சரிங்களா? ஸோ எப்படியாக இருந்தாலும் சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு ஜென்மத்தில் கேது இருக்கிறாரு, லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கிறாரு. அதை மறந்துடாதீங்க. விநாயகர் வழிபாடு, ஜீவ சமாதி வழிபாடு போன்றவற்றை செய்கின்ற பொழுது மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். முடிந்தளவு தியானம், மெடிடேஷன் போன்ற விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நேரத்தில் அமைதி, விவேகம், பொறுமை, இந்த 3 விஷயத்தையும் கையாளுகின்ற பொழுது சிம்மராசிக்காரங்க நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து தவம் இருந்தாலே போதும், மற்றவை எல்லாம் உங்களுக்கு தானாக நடக்கும். உங்க கைக்கு காசு பணம், உங்களுடைய காரிய சித்திகள் தானாக வந்து சேரும், தானாக நடக்கும். இது குரு வரலாறு. செய்ய வேண்டியது நீங்க இது மட்டும்தான். ஸோ தவறாம நீங்க ஃபாலோ பண்ணீங்க. ஸோ நல்லது. நாம் இன்றைய சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்த நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதை வரங்க பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க உடனே பெல்லைக்கான சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாய். எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம்.